கண்ணாடி கண்ணாடி ஏய் ஓகே ஓகே நான் அங்கே தான் அந்த ஸ்பீட் பிரேக்கர் பட்டன் இது எப்படி வாங்கினாங்க பக்கத்தில் வந்து 6 நிமிஷம் என்ன டக்குன்னு திரும்பி நின்றுட்டு ஏன் அறிவில்லைன்னு என் பையன் எனக்கு இருக்குங்க உங்களுக்கு தான் இல்லை நீங்கள் தான் நடு ரோட்டில் போயிட்டுருக்கீங்க நம்ம சொல்லுவோம் கரெக்டு தானே நம்ம ரோட்டில் தான் ரைட் இருக்கோம் செகண்ட் கீர் ஸ்பீடாக திருப்பு நீ செகண்ட் கீர் போட்டு திருப்புன்னு நினைக்க மாட்டேன் ஸ்பீடு இருந்துச்சுன்னு அப்படியா இந்த பக்கம் வரும் நான் என்ன கனவா கண்டேன் நான் எங்கள் வீட்டு சைடு நீங்கள் அங்கே நடந்து வந்திருப்பீங்கன்னு நினச்சி நான் உட்காந்துருந்தேன் நீங்கள் அங்கே நடந்து வரல இப்போ வெளியதான் பாரு விழுந்துருச்சா ஏன் அவ்வளோ அவசரமா அவ்வளோ அக்காடா நான் சொன்னேன் அக்காடா ரைட்டு நீங்கள் அங்கே வந்ததுன்னா அதுக்குள்ளே விட்டுருப்பேன் இங்கேருந்து வண்டி இப்படின்னு இருந்துச்சா அதனால் டக்குன்னு இதை திருப்பிட்டு அவ்வளோதான் அதே நேற்று போன ரோடு ம் மேலே இருக்க மாட்டேங்குது யூஸ் பண்ணால் முடியும் இந்த இடத்துல ஆக்சிலேட்டர் ஓடலைன்னா அது இருக்குது டக்குன்னு எக்ஸைட் விட்டு தெரிச்சிடும் அத்தனை கட்டில் அடிச்சு இந்த கட்டில் ஏன் யாரும் அடிக்கல கவனம் ஸ்பீட் பிரேக்கரில் வீச்சு போகக்கூடாது யாரும் அடிச்சிருக்கு இப்படி வந்து 60 இல்லை நேரம் போயிடலாம் நேராக போய் கடைசி ரைட்டு திரும்பணுன்னா மறுபடியும் முதல் ரைட்டு அந்த 3வது வீடு இங்கே தான் வீடா அது 3வது சின்ன கேட்டு ஒயிட் கலரா இல்லை அதுக்கு அடுத்து அதுக்கு ப்ரௌன் கலர் ஆமாம் நான் எப்படி ஒரு நாளைக்கு கம்பல்சரி இந்த ரோட்டில் ஒரு வந்துடுவேன் சரி அரை ரவுண்டு தரும் யாரும் ஒருத்தர் மாட்டிக்குவாங்க நான் வேறு கொசு கடிக்குன்னு காலை பிடி தூக்கிட்டு அவர் வாட்டி சிரிக்கிறாரு வேறு என்ன ஒன்று ஏன் வேலை என்ன வேலை ரைட்டு மறுபடியும் ரைட்டு இது நான் அங்கேயே சொல்லிட்டேங்க சொன்னீங்களா ரைட்டு ரைட் 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 ரைட்
ரோட்டில் வந்து இங்கே ஒரு இப்போ இந்த இடத்துல இவ்வளோ ஸ்லோவாக வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இவ்வளோ தாராளம் வண்டி இல்லை இந்த ரைட்டு இந்த ரேட் ஆமாம் கடைசி லெஃப்ட்டு திரும்போதே ரோடு கிராஸாக வெளியே போகும். நம்ம இந்த மெயின் ரோடு வரும்போது அந்த ஸ்லோவாக மெதுவாக வந்துக்கலாம்னு நினைக்கிறோம்ல, அது எல்லா நேரத்துலையும் காப்பாற்றாது. ஒரு செகண்ட் நின்று வந்தால் தப்பிச்சுக்கலாம். இது ஸ்பீடு பிரேக் தானே. அது நம்ம ஏதோ ஒரு கவனத்தில் ஏதோ ஒரு ஆர்வக்கூட டக்குன்னு ஒரு நாள் இருக்கும்போது அன்னைக்கு பஞ்சாயத்து வச்சு விட்ருவோம். இன்னும் முடிஞ்ச வரைக்கும் நின்றுக்கிறது மரியாதை. நானே சொல்கிறேன், நானே நிற்க மாட்டேன் ஒரு சில நேரம். நேற்று காலையிலலாம் டைம் 9 ஆயிடுச்சு. பையன் ஸ்கூலில் விடும் ரோட்டில் எல்லாம் எத்தனை ஒருத்தர் கேட்டால் வரத்தாங்கன்னு எனக்கே தெரியாது. இத்தனைக்கும் யார் அவங்களுக்கு தெரியாது. நினைக்கிறேன் பசங்க கமலேஷ், சந்துரு, இன்னொரு நான் புதுசாக வந்துருக்கு. 3 பேர் வண்டியில் உட்காந்துருக்காங்க. நீ எல்லாம் ஒரு டீச்சர்னு சொல்லி உங்களை நான் வந்திருக்கேன் பாரு நினச்சிருப்பாங்க. இன்னைக்கு கேட்கணும் அதை வேறு அவங்கள்ட்ட. 9:10 அவனை ஸ்கூலில் விட்டுணும். இல்லைன்னா 9:40 வரைக்கும் கேட்டு வாசல் இப்படியே நிற்கணும். நீங்களும் நிற்கணும். ஆமாம், இவன் எலி குஞ்சு தானே, எல்கேஜி, 1 3வது. அவன் பையன் கூட பிரச்சனை இல்லை, நின்றுக்குவான். உள்ள இப்போ கேட்டால் உடச்சிடும். எல்லாத்துலேயும் ஓட்டணும்லடா. என்னடா இந்நேரத்தில் டிராஃபிக் இருந்தால் டிராஃபிக்கில் கூப்பிட்டு போயிடுவான். டிராஃபிக் இல்லை. இந்த மாதிரி இடத்துக்கு நான் மெயின்டைன் பண்ணால் தான் டிராஃபிக் வரும்போது நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தோணும். இந்த லெஃப்ட்டு கரண்ட் கம்பி தொட்டி லெஃப்ட்டு மல்லிகை கடை தெரியுதா? ரொம்ப இருக்குண்ணா. கடைசி லெஃப்ட்டு, வேறு வழி இல்லை. ரோடு சின்னது. அந்த இடத்துல எவ்வளோ ஏறணும் என்ன ஏறணும் அந்த கணக்கெலாம் எடுக்க முடியாது. கடைசி லெஃப்ட்டு. நம்ம ரோட்டில் வந்து ஏறினா நல்லாயிருக்கும். இது எந்த ரோட்டு இல்லை, முடிஞ்ச வரைக்கும் ஒரு செகண்ட் நின்று போகிறது தப்பே கிடையாது. இப்படி அதுக்கு இப்படி நின்று போகக்கூடாது. ரொம்ப நாள் கழிச்சு ஆஃப் ஆரம்பிக்கிறாங்க. வேலை நீ நல்லா தான் ஓட்டுற. நான் வேலை தான் இப்படி ஓட்டுன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் வேலை செஞ்சுட்டு நீ போகலாம். நேர் கடைசி ரைட்டு. பரவாயில்லையா, 8-9 நாளைக்கு இந்த அளவுக்கு ஓட்டுறது. ஆமாம், பக்கத்தில் போய் பாரு பார்த்துக்கலாம்.
அந்த பக்கத்தில் போய் பார்த்துக்கலாம். இல்லை மாட்டை குதிரையாக்கி வச்சிருக்கிறேனுங்க. என்ன நீங்களா இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்கிற மாதிரி. ரைட்டு காரம் அடிச்சிருக்கோம். உங்கள் கால் எக்ஸைட் இருந்துச்சு, என் கால் பிரேக்கில் இருந்துச்சு, அவ்வளோதான். அங்கே நின்னது அங்கே நின்று வந்திருக்கலாமா, இங்கே நின்னது. புரியுதா? ஏன் நான் பிரேக் பிடிச்சுன்னு தெரியுமா? பின்னாடி போகுது. இப்போ நம்ம போகலாம், முன்னாடி போகலாம். இல்லைனா நான் ஏன் பிரேக் பிடிச்சுன்னு தெரியுமா? தெரியல. நீ இப்படி ஸ்டியரிங் திருப்பறதுக்கு முன்னாலேயே ஃபிக்ஸேட்டை மிதிச்சிட்டேன். ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆமாம். அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆட்டோவோட ஃப்ரண்ட் வீலுக்கு நம்மளோட ஃப்ரண்ட் வீல் போய் இடிச்சிடும். ஓகே ஓகே. அது ஸ்பீடை ஏறும்போது கண்ட்ரோல் வராது. புரியுதா? போகலாம், நேரம் போகலாம். நான் சொன்ன கணக்கு புரிஞ்சுதான்? புரியுது. நீங்கள் வண்டி அங்கே ஸ்டடி ஆகிருக்கணும். ஸ்டடி ஆனதுக்கப்புறம் நீ எக்ஸைட்டை மிதிச்சிருந்தீங்கன்னா நான் இங்கே பிரேக் பிடிச்சிருக்க மாட்டேன். புரியுது. அந்த ரைட்டு, அந்த மூங்கில் காடு இருக்கு பார்த்தியா, அங்கே ரைட்டு. நம்ம ஐயா அப்படி வந்தார். நீங்கள் இண்டிகேட்டர் பார்த்தோன்னா அவர் வர எனக்கு அவர் வந்து பார்த்து பயந்தான். என்ன தான் நம்ம இண்டிகேட்டர் போட்டிருந்தாலும் கொஞ்சம் நின்று வந்துருக்கேன். ரைட்டு மறுபடியும் கடைசி லெஃப்ட்டு விவேகானந்தா ஸ்கூல் வாசல் நிறுத்திட்டீங்கன்னா வேல் எடுத்து தெருக்கி விட்டுருவான். சரியா? ஆமாம். இதில் தான் வந்த மாதிரி. அப்படிதான் தெரியும். குதிரை நிற்குதா? அப்போ குதிரை நிற்கி தானே அப்படி தானே வரும். லெஃப்ட்டு. இந்த இடத்தானே கேட்டால் ரொம்ப ஏறிட்டோமோ ஒன்று. இந்த ஏரியாலாம் தெரியுது. நடுவில் விட்டலாம். வண்டிக்கு நடுவில். அது பெரிய குழி, இது கொஞ்சம் சின்ன குழி, பிரச்சனை இல்லை. அகலமாக இருக்கிற குழியில் நடுவில் விட முடியாது. பத்து நடுவில் தான் விழுந்துருவோம். நம்ம ரோடு ரைட். இண்டிகேட் ரைட்டில் போய் அந்த விவேகானந்தர் தான் ஃபேஷனை தானே இருக்கு. பேசினு கிளம்பிட்டாரா, அதனால் அவர் தாண்டி நிறுத்துன்னு சொல்லி பின்னாலேயே போயிடாத. சரியா? அப்படியே லெஃப்ட் வரோம் வந்துடு. ஆமாம். வா வேலு.